மோடியினுடைய அமைச்சரவை தானே ஜனாதிபதி உரையை எழுதுறாங்க. அந்த அம்மா வந்து வாசிட்டு போனாங்க. ஏன் அங்கே போய் சொல்ல வேண்டியதானே இவர், நான் இந்த வார்த்தையை நீக்குங்க, இந்த பேராவை சேர்க்காதீங்க சொல்லி பாருங்களேன், தைரியம் இருந்தா. பாரதம்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை நம்ம சொல்லலை, நீங்க சட்ட ரீதியா மாத்திட்டு சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு சொல்றீங்களா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவா ரிபப்ளிக் ஆஃப் பாரத்தா? அவர் பாரத்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையில நம்மளும் ஒத்துக்கிறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எழுதுறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும். பிரதமர் இதை பயன்படுத்தின போதே எல்லாருமே அதை கண்டிச்சாங்க, ஆணவம்னு சொன்னாங்க. இந்த அறிவுரைகளை சொல்றதுக்கு முதலமைச்சரை சுத்தி இன்னைக்கு அதிகாரியே கிடையாது. ஆனா துப்பட்டாவை பிடிங்கி வைக்கணும்னு ஒரு அபத்தமான அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அது இன்ஸ்பெக்டர் பண்ண தப்பு அல்ல. நம்ம கையை விட்டு காவல்துறை போகுதோ அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு அவருக்கு வரலைன்னா இன்னும் பல அவமானங்களை ஸ்டாலின் சந்திப்பார். ஆளுநர் பதவியை வேணான்னு சொன்ன விஜய் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்கலாமான்னு கேட்டேன். அந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆளுநர் பதவி வேண்டாம் தான், திமுகவோட நிலைப்பாடு அதுதான். அதுக்காக இருக்கிற வரைக்கும் அந்த பதவியில் இருக்கிறவங்க மதிக்கணுங்கிறது தான் யதார்த்தம் அது. ஆனால் அந்த வேந்தர்கிட்டே சார் நீங்க முதல்ல தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா விஜய் எங்கேயோ போயிருப்பார். துணிச்சல், அந்த துணிச்சல் தான் சார் மக்கள் ரசிப்பான். புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் பின்னாடி போவாங்க, அப்புறம் போய் அடிபட்டு வருவாங்க. ஓ இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு வரலாம். வணக்கம். வணக்கம். ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் வந்து உரைக்கு முன்னாடியே தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி இது பண்ணிக்காரு. அந்த மரபுப்படி வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் கடைசியில் தேசிய கீதம். அந்த மரபு தெரிஞ்சே அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. வீம்புக்கு தான் பண்றாரு, வாசிக்கணும்னு விரும்பல அவரு. ஆனால் அது தப்பு, மிகப்பெரிய அரசியல் சட்ட ரீதியான தப்பு. அவருக்கு இருக்கிற அந்த கடமை அது. பிரிவு 176 ஆளுநரின் கடமைன்னே அதை சொல்லுது. அந்த ஆளுநரின் உரை என்ன என்பதுன்னா ஸ்பீச் ப்ரிப்பேர்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆளும் கட்சி எதுவோ அந்த அமைச்சரவை தயாரிக்கிற உரைன்னு தான் அதுக்கு பேரு. சொல்றது வேணா கவர்னர் ஸ்பீச்னு சொல்லலாம். ஆனால் அந்த உரை யார் தயாரிக்கிறா? ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய அமைச்சரவை. மோடியினுடைய அமைச்சரவை தானே ஜனாதிபதி உரையை எழுதுறாங்க. அந்த அம்மா வந்து வாசிட்டு போனாங்க. ஏன் அங்கே போய் சொல்ல வேண்டியதானே இவரு, நான் இந்த வார்த்தையை நீக்குங்க, இந்த பேராவை சேர்க்காதீங்க சொல்லி பாருங்களேன், தைரியம் இருந்தா. வானதி சீனிவாசனோ அண்ணாமலையோ ஆர்.என். ரவி தான் மாசம் மாசம் போய் பிரதமர் பார்க்குறாரு, சொல்லி பார்க்கட்டுமே. அடுத்த தடவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, ஜனாதிபதிக்கு எது விருப்பமோ அதை எழுதி கொடுங்க சொல்லிடுவாரா? நேர்மையான மனிதராக இருந்தால் இந்த அறிவுரையை நான் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. அவர் காலில் விழுந்து நான் கும்பிடுவேன். ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறார். ஏன்னா இங்க எடுக்கிற ஸ்டாண்டை தான் அங்கேயும் எடுக்கிறார். பாரபட்சம் இல்லாமல் நான் மதிப்பேன். இல்லாட்டி இது அரசியல் சேஷ்டைன்னு சொல்லுவேன். இவர் ஆளுநராக இருப்பதற்கு தகுதியற்ற மனிதராக மாறிவிட்டார். அதுமாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னா சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தப்பானவர் சார். பாரத்ங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. பாரத மாதான்னு சொல்லும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. பாரத மாதாவுக்கு அதை சொல்லணும், இந்திய மாதான்னு சொன்னா நல்லா இருக்காது. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும். பாரதம்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை நம்ம சொல்லல, நீங்க சட்ட ரீதியா மாத்திட்டு சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு சொல்றீங்களா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவா ரிபப்ளிக் ஆஃப் பாரத்தா? மாத்தின பிறகு நீங்க பேசுங்க. இந்த ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் மாத்திட்டீங்க, பாரத நியாய சங்கதன் என்னமோ மாத்திட்டீங்க. அந்த மாதிரி மாத்தின பிறகு நீங்க எழுதுனா பரவாயில்ல. அப்போ நீங்க வருஷத்துல 2 தடவை 3 தடவை ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ற பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, அட்வைஸ் பண்றாரு. இப்படிதான் சட்டத்துல இல்லாத ஒண்ண நாம இப்படி எடுத்து வச்சு துடுக்குத்தனமா நடந்துக்கணுங்கிற பாடத்தை சொல்லித்தராரா? இந்த லட்சணத்தை நீங்க சொல்லி கொடுத்தா அவன் எப்படி ஐஏஎஸ் பாஸ் ஆவான்? அப்படி ஐஏஎஸ் பாஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? தப்பான ஒரு நபரை நீங்க உருவாக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்துல அரசமைப்பு சட்டத்துல இல்லாத ஒண்ண பாரத்ங்கிற வார்த்தை இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். பாத்தீங்களா, கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்க. எந்த அம்பேத்கர்? அப்ப அம்பேத்கர் சொன்னது பூரா நீங்க நிறைவேற்றிட்டீங்களா? ராமரே வேணான்னாரு, விட்டுருவீங்களா நீங்க? இந்து மதத்தை விட்டு வெளியே போனாரு. அப்ப நீங்க என்ன இந்து மதத்தை நீங்களும் தழுவாம வெளியே போயிடுவீங்களா? ஒருத்தர்கிட்ட என்ன இருக்கோ நம்ம எடுத்துக்க போறோம். அவர் பாரத்ங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையில நம்மளும் ஒத்துக்கிறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எழுதுறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும். பிரதமர் இதை பயன்படுத்தின போதே எல்லாருமே அதை கண்டிச்சாங்க, ஆணவம்னு சொன்னாங்க. G20 மாநாட்டுல எல்லா நாட்டு தலைவர்கள் உட்காரும்போது அந்தந்த நாட்டு பேரை எழுதும்போது பாரத்னு எழுதி வச்சிருந்தாரு. இது திமிர்த்தனமான நடவடிக்கைன்னு அப்பவே எல்லாரும் சொன்னாங்க. பாரத் கெட்ட வார்த்தைங்கிறதுக்காக இல்ல, இந்தியாவை மாத்திட்டோம், பேரை மாத்திட்டோம்னு பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேற்றி அது அரசமைப்பு சட்டத்துல ஏத்தின பிறகு நீங்க பாரத்னு போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. நாமளும் அதான் சொல்லணும், அதுதான் கட்டாயம். ஆனா அப்படி எதுவுமே செய்யாம இந்த சேஷ்டை பண்றதுதான் நமக்கு ரொம்ப துரதிருஷ்டவசமான சூழல்னு ரொம்ப வேதனைப்பட வேண்டியது. இந்த செய்கைகள் வந்து பாஜகவுக்கு சாதகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்றாரு. இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இந்த மாதிரி ஆளுநருக்கு அண்ணாமலை முட்டு கொடுத்தாருன்னா இந்த ஜென்மத்தில் பிஜேபி வளராது, வளரக்கூடாது. ஏன்னா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி டைவர்ட் ஆயிடுச்சு. ஆளுநர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அது டைவர்ட் இல்ல. நான் அந்த விஷயத்துலயே ஆளுநரை சேர்த்தே ஒன்று சொல்லிடுறேன். அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு 1/2 கிலோமீட்டர்ல இது நடக்குது.
நீங்க எதுவுமே கண்டுக்காத பழைய முந்தைய ஆளுநர்கள் மாதிரி இருந்தா பரவாயில்ல. வேந்தருங்கிற அதிகாரத்தை முழு வீச்சுல பயன்படுத்தினார். அந்த அதிகாரத்தை சுவைத்தார். துணைவேந்தர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார், பல்கலைக்கழகங்களுக்கு விசிட் போவார். குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டார்னு புகாருக்கு உள்ளான பதிவாளரை காப்பாற்ற, துணைவேந்தரை காப்பாற்ற இவரே அந்த பல்கலைக்கழகத்துக்கு விசிட் போனார். பெரியார் பல்கலைக்கழகம் ஞாபகம் இருக்கா? சேலத்துக்கு போனார். இங்க இருந்து வீம்புக்கிட்டே போனார். அவ்வளவு தூரம் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, நான் பாசிட்டிவாவே சொல்றேன், பல்கலைக்கழக நிர்வாகம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஆளுநர் தனக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இவ்வளவு பெரிய மாநிலத்தின் அடையாளமா விளங்குற ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு முதல் பிட்டு ஆளுநர் இருந்து வந்திருக்கணும். இந்த சம்பவத்தால் நான் தலை குனிகிறேன், வேந்தர் என்கிற முறையில் தார்மீக பொறுப்பை நான் ஏற்கிறேன், ஒரு ட்விட்டு போட்டுருங்க. அடுத்த செகண்ட் இன்னொரு ட்விட்டு போடுங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்க வேண்டியது இந்த அரசு தான். உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சரும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்குன்னு சொல்லியிருந்தா ஸ்டாலினை நீங்க தலைகுனிய வச்சிருக்கலாம். வெக்கப்பட்டிருப்பாரு. அடடா ஆளுநர் முந்திக்கிட்டாருன்னு. அன்னைக்கு நான் இப்ப சொன்னேன், இப்ப ஸ்டாலினும் அன்னைக்கு வாய் திறந்து பேசல, ஆளுநரும் பேசல, எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வழக்காவது நியாயமா நடக்கட்டும். ஏன்னா 3 பெண் அதிகாரிகளை போட்டுக்கிறாங்க. 3 பேருமே தங்களை அந்த இடத்துல வச்சுதான் அந்த வழக்கை அணுகுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உயர்நீதிமன்றமும் அந்த பார்வை தான் பார்த்திருப்பாங்க. ஸோ நியாயமா அந்த வழக்கு விசாரணை நடக்கும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ற யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. அப்படிதான் முதலமைச்சர் அப்படிதான் சார் நம்பிக்கை கொடுக்கணும் நமக்கு. மக்களுக்கு நீங்க சொல்ற வார்த்தையை வச்சு அவங்க ரீட் பண்ணிக்குவாங்க. நீங்க இரும்பு மனிதர்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம், மக்கள் எடை போடுவாங்க. அன்னைக்கு இந்த ட்விட்டர் போட்டுக்கலாம், திமுகன்னு சொல்றாங்க, எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்னு ஒரு முதலமைச்சர் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும் தெரியுமா? இந்த அறிவுரைகளை சொல்றதுக்கு முதலமைச்சரை சுத்தி இன்னைக்கு அதிகாரியே கிடையாது. ஆனா துப்பட்டாவை பிடிங்கி வைக்கணும்னு ஒரு அபத்தமான அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அது இன்ஸ்பெக்டர் பண்ண தப்பு அல்ல. நான் இப்போ குறைஞ்சபட்சம் முதலமைச்சரின் செயலாளர்கள் ஒருவரை தொடர்பு கொண்டு ஒப்புதல் வாங்காமல் இவ்வளவு பெரிய முடிவு அன்னைக்கு எடுத்திருக்கவே மாட்டாங்க. இந்த அரசு விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துடுச்சு. குறிப்பா தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் இதை விழிச்சுக்கணும். நம்ம கையை விட்டு காவல்துறை போகுதோ அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு அவருக்கு வரலைன்னா இன்னும் பல அவமானங்களை ஸ்டாலின் சந்திப்பார். திமுக அரசு மேல புகார் சொல்லி ஆளுநர் சந்திச்ச அதே விஜய் இந்த ஆளுநர் வெளிநடப்பை கண்டிச்சிருக்காரு. அவர் மரபை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் நியாயமான அரசியல் பண்றாரு. இல்ல, என்னோட அரசியல் நாகரிகமா இருக்கும் அப்படிலாம் சொன்னார்ல. குறைஞ்சபட்ச அறிவை யூஸ் பண்ணி 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு இந்த ட்விட்டை விஜய் போட்டிருக்கணும். வளர்ற கட்சி அவர். மீதியெல்லாம் அரசியல் பண்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பழுத்த பழங்கள் அப்படின்னு கூட வச்சுப்போம். நீங்க ஒரு நியாயமான டீசென்டான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கிற முறையில் ஆளுநர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டுக்கலாம்ல. சரி, அந்த வார்த்தையை முதல் பாரா எழுதி இந்த கோரிக்கையை நான் ஆளுநர்கிட்டவே சொல்லிட்டு வந்திருக்கேன்னா விஜய் எங்கேயோ வந்திருப்பார். என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேது சார். ஆளுநர் பதவியே வேணான்னு சொன்ன விஜய் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்கலாமான்னு கேட்டான். அந்த வாதத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆளுநர் பதவி வேண்டாம் தான், திமுகவோட நிலைப்பாடு அதுதான். அதுக்காக இருக்கிற வரைக்கும் அந்த பதவியில இருக்கிறவங்க மதிக்கணுங்கிறது தான் யதார்த்தம். அது நம்ம கடமையும் கூட. அரசமைப்பு சட்டப்படி உயர்ந்த பதவி அது. அதை ஒழிக்கிற வரைக்கும் அதுல இருக்கிற வரை நீங்க மதிச்சுதான் ஆகணும். அது சொத்தை வாதம். வேணான்னு சொன்னவர் போய் நிற்கிறாருன்னா வேற எங்க போய் கொடுப்பாரு அவரு? ஆனால் அந்த வேந்தர்கிட்டே சார் நீங்க முதல்ல தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா விஜய் எங்கேயோ போய் இருப்பார். துணிச்சல். அந்த துணிச்சல் தான் சார் மக்கள் ரசிப்பான். ஆளுநரிடமே நான் சுட்டி காட்டிருக்கிறேன், தார்மீக பொறுப்பை நீங்க தான் ஏற்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நிர்வாக ரீதியாக நடைமுறை ரீதியாக தமிழ்நாடு அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்கு, அவங்கள அந்த நடவடிக்கை எடுக்க வைங்கன்னு அதையும் சுட்டி காட்டிட்டு வந்திருக்கேன்னு வெளியில பத்திரிகையாளர் செஞ்ச 2 வரி சொல்லிட்டு மீதி எல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு கையை காட்டிட்டு போறதை விட்டுட்டு அப்படியே ஆடிட்டு போறாரு. இந்த அரசியல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, எடுபடக்கூடாது. சரிதானா? விஜயை நான் வரவேற்றவன். நான் இன்னைக்கும் அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த லட்சணத்துல அரசியல் பண்ணீங்கன்னா இப்படிப்பட்ட அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன், நான் நினைச்சதான் செய்வேன், என் ஸ்டைல தான் போவேன்னா நீங்கள இந்த ஜென்மத்தை தமிழ்நாட்டில் ஆட்சி. ஒரு ட்வீட் கூட வந்துருந்துச்சு, ஞானசேகரன் பணியூருக்கு அனுப்பி வைங்க, நான் கண்டிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்ல, அது நகைச்சுவையா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது அப்படியே பரவாயில்ல. இது மக்களுடைய உணர்வு தான் ட்விட்டா வருது. நீங்க ட்விட்டுங்கிறத இந்த மீம்ஸுங்கிறது சாதாரணமா நினைக்காதீங்க சார். மக்களுடைய உணர்வு, அது நகைச்சுவையோ மனசுல தோன்றதான் மீம்ஸா வருது. இது பரவுச்சுன்னா விஜய் என்ன கதி அவர்? ஏற்கனவே ஏதோ யார் சொல்லி கொடுத்தோ தெரியல, அவங்களை இங்க வர வச்சு பண்ணதுக்கு அவர் சொன்ன காரணம் இது எதுவுமே லாஜிக்கே இல்லாம இருந்தது. சரி, ஆட்டு ஒரு நடிகர் போனா நடிகருக்கு இருக்கிற வரமும் அதான், சாபமும் அதான். நீங்க சாவு வீட்டுக்கு போனாலும் 1000 பேர் செல்ஃபி எடுப்பான், கல்யாண வீட்டுக்கு போனாலும் தள்ளிக்கிட்டு வந்து செல்ஃபி எடுப்பான். அதை தாண்டி தான் நீங்க அரசியல் பண்ணி ஆகணும். அந்த சினிமாத்தனத்தை விட்டு முதல்ல விஜய் வெளியில வரணும். இந்த ஆளுநரை கண்டிச்சு அந்த தாவைக்கு அந்த அறிக்கையிலேயே நேரலே ஒளிபரப்பு வேணும் சட்டசபையில. யார் இந்த சார்ந்த பேட்ஜ் எல்லாம் மறைச்சு எதிர்க்கு இதனால எல்லாம் திமுக மக்களுடைய உணர்வுகளை மறைக்க முடியாது, மக்கள் மனங்கள்ல இருந்து எதையும் மாற்ற முடியாது. இது அதிமுக செஞ்ச காரியம் தான். தமிழ் குடிமகன் சபாநாயகர் அந்த 89ல இருந்து நான் சொல்றேன். நான் கலைஞரும் பண்ண வேலை தான். எதாவது தேவையோ அதை வச்சுக்கிறது, மீதியை பூரா எரிச்சிடுறது, வெட்டிடுறது, ஒழிச்சிடுறது, அழிச்சிடுறது. இதெல்லாம் மக்களுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னோட வேண்டுகோள், மக்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நேரடி ஒளிபரப்பு செய்வோம்னு சொன்ன கட்சி தான் திமுக.
இன்னைக்கு அவங்களும் வெட்டி 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 காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால நீங்க உங்களுடைய செய்கைகளை நீங்க தப்பிச்சுக்க முடியுமா? நீங்க செஞ்ச நல்லது மக்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அது போல நீங்க செய்யற தவறுகளையும் இப்படி எல்லாம் டைவர்ட் பண்ண முடியாது. இப்ப ஆளுநரும் திமுகவும் கை கோர்த்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க. இந்த கொதிப்பு அடங்க பல காலம் ஆகும். ஏதோ அவையை விட்டு வெளியே போயிட்டனால 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு விஷயத்தை மாத்திட்டாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கும் நம்ம பேசுறோம். இன்னும் சொல்ல போனா நான் அந்த நேரத்துல ஊர்ல இல்லை. இன்னைக்கு இந்த 2 நாளா தான் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பத்தி நான் தொடர்ந்து பேசுறேன். இதெல்லாம் மாற்ற முடியும். கொதிப்பு இருக்கு சார். நிஜமான நம்ம வீட்டு பொண்ணா அந்த பொண்ணை நினைங்கன்னு தான் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். புத்தக கண்காட்சியில வந்துட்டு புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பெரிய சர்ச்சை இருக்கு. அதை பத்தி பேசின சீமான் வந்துட்டு அது வந்து அரசு நிகழ்ச்சி கிடையாது, ஒரு தனியார் நிகழ்ச்சி தான். பாரதிதாசனுடைய வரிகளை பாடக்கூடாதாங்கிறாரு. தாராளம் பாடலாம். ஆனா அந்த வீடியோ முழுசா எடுத்து பாருங்க. இப்போது தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க, இந்த பாடல் ஒலிக்குது. அதுதான் சேஷ்டைங்கிற நான். நீங்க நாம் தமிழர் நிகழ்ச்சியில என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இது ஒரு பொது நிகழ்ச்சி, பொது அரங்கில் நடக்கிற நிகழ்ச்சி. அரங்க நிகழ்ச்சி கூட இல்ல, பொது வெளியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. தமிழ் தாய் வாழ்த்துன்னு அந்த பொண்ணு மேடையில மைக்ல சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த பாடல் ஒலிக்குதுன்னா தமிழ் தாய் வாழ்த்து இதுதான் நீங்க அதிகாரப்பூர்வமா சொல்றீங்க. இது சட்ட ரீதியா தப்பா இல்லாம இருக்கலாம், சேஷ்டை இது. சீமான் எனக்கு தமிழ் தாய் வாழ்த்தே வேண்டான்னு சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் இங்க நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் அதை அவமதிக்கிற உரிமை சீமானுக்கும் இல்லை, எவர் ஒருவருக்கும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதெல்லாம் உங்க விஷயம். ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து நான் இப்படிதான் நடந்துக்குவேன்னு சொல்றது தப்பு. இப்ப அதே சீமான் வந்து புத்தக கண்காட்சியில வந்து காமராஜர் பேர்ல வந்து இல்ல, அதெல்லாம் அரசியல். அந்த கருத்துக்குள்ள ஒன்னொன்னுக்கு நம்ம போய் வியாக்கியானம் பேச வேண்டாம். கலைஞர் எங்க இருந்தாலும் உடைப்பேன் நிறைய தாராளமா செஞ்சுதான் பாக்கட்டுமே. நம்ம யாரு போய் இவரை தடுக்கிறா? அவர் திமுக மட்டுமே விமர்சிக்க, ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு எதுவும் முயற்சி பண்றாரு அந்த மாதிரி இல்ல, நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் தனிச்சு போட்டிடுவேங்கிற தற்கொலை கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் தான் சீமா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்ல, இப்போ 2 மாசம் முன்னாடி அந்த வார்த்தை தான் சொல்றாரு. அந்த கருத்தை ஒரு கட்சியின் தலைவராக அவர் சொல்லிவிட்ட பிறகு அதை மதிக்கணுங்கிறதா என்ன நம்மளுடைய கடமையா இருக்கணும். ஒரு பத்திரிகையாளருடைய நோக்கம் வேலை என்ன, ஒரு தலைவர் சொல்றாருன்னா கேட்டுக்கணும். அதை ஒரு லெவலுக்கு மேல விமர்சிக்க கூடாது. போய் சேர்ந்த பிறகு அவரை கிளின்னு கிளிக்கலாம். ஓ, இந்த லட்சணத்துல நீங்க அன்னைக்கு உறுதியா சொன்னீங்களாக்கும் அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் அன்னைக்கு பேசலாம். இப்ப ஆதாரம் இல்லாமல் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் தனியா தான் போறாரு. இந்த விஜய் வருகைக்கு அப்புறம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. ஆகணும்னு நான் சொன்னேன். ஏன்னா சீமானும் பாதிக்கப்படுவார். அவர்கிட்ட இருந்து குறைஞ்சது 5 ஓட்டு போனாலும் அந்த 5 ஓட்டு வேணாமா, போடுறேன் போடு போடாடேன் போன்னு சொல்லலாம். எல்லாரும் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்களே, இது தொடர்ந்தா என்ன ஆகும்? எந்த கட்சிக்குமே பாதிப்பு தானே. சீமானையும் பாதிக்கும், திருமாவளவனை பாதிக்கும். நம்ம தான் தொடர்ந்து சொல்றோமே, அண்ணாமலையையும் பாதிக்கும். அது இளைஞர்கள் புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் பின்னாடி போவாங்க. அப்புறம் போய் அடிபட்டு வருவாங்க. ஓ, இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு வரலாம். இல்ல பரவாயில்ல, நல்ல தலைவர் நமக்கு மாற்று தலைவர் கிடைச்சிட்டாருன்னு போய் செட்டில் ஆகலாம். இப்போ திமுக கூட்டணி தொடர்ந்து சராசரிகள் வந்துட்டு இருக்கு. இது வந்து எமர்ஜென்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணன் ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளியை பாலகிருஷ்ணன் தொட்டிருக்கிறார். நம்மளும் பத்திரிகைகளில் படிக்கிறோம். ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்பு, போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு மீறி நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டான்னு வருது. இந்த கைதுங்கிறது அவமானகரமான தவிர்க்க முடியாம தான் இதெல்லாம் செய்யணும். 5 மணி நேரம் கேட்கறாங்க, இல்லை சார் 2 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு அனுமதி கொடுக்கறதா ஜனநாயகத்தை வலுப்படுத்துற ஒரு விஷயமா இருக்க முடியும். ஸ்டாலின் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு விசாரிக்கணும். இதை கூட்டணி தோழமை நிக்குமா முறியுமாங்கிறதெல்லாம் அப்புறம். ஜனநாயகத்துல அதை வலுப்படுத்துற பங்கு ஆளுங்கட்சிக்கு தான் பிரதான பங்கு இருக்கு. அதுக்கு இணையா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. அப்படி ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்கு அரசின் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு போராட்ட வடிவங்கள் பல்வேறு வடிவங்கள் இருக்கு. யாராவது எக்ஸஸா நடந்துக்கிட்டா வரம்பு மீறினா அவளை பிடிச்சி உள்ள போடுற விடுவிக்கிறதெல்லாம் இல்லை. சாயங்காலம் ரிமாண்டே பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற கடமை அரசுக்கு தான் இருக்கு. ஆனா 2 மணி நேரம் அப்படி ஓரமா நின்று நாங்க கோஷத்தை எழுப்பிட்டு போயிடும்னு சொல்றவங்களை கூட நீங்க அனுமதிக்கிறதே கிடையாதுன்னா 100% தடுக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. அதே பாலகிருஷ்ணன் அதே விழுப்புரம் மேடையில நாங்க இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கோம்னு பெருமையாகவும் சொல்றாரு. அப்ப அந்த போராட்டம் மட்டும் எங்க ஆந்திராவில நடத்தினாரு, முரசில தான் கேட்டேன். அதுவும் தமிழ்நாட்டில் நடத்துனீங்க. அப்ப எந்த போராட்டத்துக்கு உங்களை அனுமதி மறுக்கிறாங்க அதை சொல்லுங்க, நான் சரிப்படுத்துறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு பேசணும். இது தோழமைக்காக மட்டுமல்ல, திரும்ப சொல்றேன், ஜனநாயகத்துல அக்கறை இருந்தால் ஸ்டாலின் இதுல கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசணும். காவல்துறைக்கு உரிய ஆலோசனைகளை அவர் சொல்லணும். டங்ஸ்டன் போராட்டத்துக்காக ஊர்வலத்தை அனுமதிக்கல, இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஆமா, மக்கள் கூட்டிட்டாங்கன்னா யார் சார் தடுக்க முடியும்? அதுல என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னு தானே. வேற வழி இல்லை. துப்பாக்கி சூடு நடத்திடுவீங்களா, தடியடி நடத்திடுவீங்களா? ஏற்கனவே இங்க கிளுகிளுன்னு இருக்கு பல விஷயங்கள். இந்த அரசினுடைய இமேஜ் இன்னும் பாதிக்கும்ல. ஸோ அது வேற வழி இல்லை. சரி, சத்தம் இல்லாமல் ஒரு பக்கமா நடந்து போங்கன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் பஸ் போய்கிட்டோம், நீங்க ஒரு பக்கமா நடந்து போங்க. வேற என்ன, மக்கள் கொதிச்செழுந்தா எங்க சார் போவீங்க நீங்க? ஸோ நம்ம கரண்டி கையில் இருக்கிறவன், அதில் ஏதாவது இருக்கிறவன் கொஞ்சம் கவனமாக தான் கரண்டியை சொத்தணும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லாத எப்படி வேணாலும் ஆடலாம், நம்ம என்ன வேணாலும் பேசலாம்.
சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை அரசுக்கு இருக்குங்கிறதையும் நமக்கெல்லாம் தெரியாம இல்லை. ஆனா அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்பு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னா நீங்க பெரிய சர்வாதிகார ஆட்சியா நடக்குது அப்படின்னு கேள்வி வரும். வந்துடுச்சு. ஸ்டாலின் அதை உஷாரா எடுத்துக்கிட்டு அதை என்னன்னு கவனிக்கணும்னு சொல்றோம். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில புதுசா பொறுப்பேற்றிருக்க சண்முகம் வந்து நாங்க திமுக வெளிச்சத்தில் இல்லை அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா அடுத்த தேர்தலில் வந்து ஒரு விசிகா, கம்யூனிஸ்ட், விஜய், அதிமுக புதுசா ஒரு கூட்டம். அப்படி இல்லை, இதெல்லாம் ஹேஷியங்களா நம்ம சொல்லலாம். எத்தனையோ உரசல்களுக்கு பிறகு, கசப்புகளுக்கு பிறகும் அந்த கூட்டணியிலே மதவாத சக்திகளை ஒழிக்க, அவர்களை வரவிடாமல் தடுக்க அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு அறிவாலயத்துல எல்லாம் ஒன்றா கூடுற காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இது உடஞ்சிர வச்சோன்னு சொல்லலை. பட் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தோஷமா இல்லை. அதை நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக சொல்லுவேன். நமக்கும் காதுகளுக்கு வரும்ல. காங்கிரஸ் கட்சி சந்தோஷமா இல்லை. திருமாவளவன் நம்ம 2-3 மாசமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மார்க்சிஸ்ட் வெளிப்படையாகவே சில விஷயங்களை சொல்றாரு. இன்னொரு வேல்முருகன் ரொம்ப வெளிப்படையாக கடுமையான விமர்சனம் வச்சுட்டாரு. கூட்டணிக்கு முன்னாடி மட்டும் மந்திரி பேசுவாரு, அதுக்கப்புறம் டவாலி பேசுவாரா அப்படின்னு வேப்பனாவே கேட்டாரு. இன்னொரு தலைவர் நான் முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு 10 முறை மெசேஜ் அனுப்புறேன், ஒரு தடவை கூட எனக்கு பதிலே வரலைங்கிறார். வெளியில சொல்லல, அவரு நண்பர்கள்ட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறார். இதை பார்த்த பிறகு முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். முதல்ல தோழமை கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் நீங்க கூப்பிடுறதுல பேசலன்னு குறை இருக்கு. நானே சொன்னேன் மந்திரி கிட்ட முதல்ல பேசுங்கன்னு. அவர் உடல்நிலையோ மனநிலையோ சூழ்நிலையோ இடம் கொடுக்கல. அதை உதயநிதி எடுத்து செய்யட்டும்னு சொன்னோம். பட் தோழமை கட்சியில பொறுத்த வரைக்கும் உதயநிதி இன்னும் அந்த இடத்துக்கு வரல. வயசு பக்குவம்னு ஒன்று இருக்கு. பிளஸ் ஸ்டாலின் நல்லா ஆக்டிவா இருக்கிற போது உதயநிதி போய் தோழமை கட்சியில டீல் பண்ண முடியாது. சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உதயநிதி கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள கூப்பிட்டு பேசுற இடத்துல இருக்கிறது கடமையும் உரிமையும் அந்த வாய்ப்பும் முதலமைச்சருக்கு, திமுக தலைவருக்கு தான் இருக்கு. அதையும் கவனிக்கலைன்னா இப்போ அதெல்லாம் இப்பவே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்லையா, கூட்டணி உடஞ்சிருன்னு. நிஜமாவே அதை நோக்கி தான் போகும். அப்புறம் இப்போ தொடர்ந்து ரேட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை உறவினர் வீட்டில் நடந்துச்சு, துரைமுருகன் வீட்டில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எடப்பாடி நண்பர் வீட்டில் நடந்தது. இதுக்கும் அரசியலுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? துரைமுருகன் வீட்டில் நடந்தது பழைய வழக்கினுடைய தொடர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் தான் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது. சிவகுமார்ன்ற ஒருத்தர் வீட்டில் நடந்தது தங்கையினுடைய கணவர்னு சொல்றாங்க. நெருங்கி உறவுன்னு வச்சுப்போம், நம்ம உறவு கூட சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா அவர் தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிற போதே அண்ணாமலைக்கு அதில் தொடர்பு இருக்கு, இவர் பணம் தான் இங்கே போதில்ல அரசியல் வெளியில வந்த விமர்சனம். அப்போ அண்ணாமலைக்கு இவ்வளோ நெருக்கமா இருக்கிற ஒரு வீட்டிலேயே போய் பிஜேபி அரசு, அந்த அரசின் நிர்வாகத்தில் இருக்கிற ஐடி போய் ரெய்டு பண்ணுதுன்னா என்ன நடக்குது? இப்போ அண்ணாமலைக்கு வேற ஏதோ ஆப்பு வைக்க பார்க்குறாங்களான்னு சாதாரண ஜனம் பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால அது கவனிக்க தகுந்த ஒண்ணு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை விளக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல எங்கெங்கேயோ போய் கடைசி தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு காத்திருக்கிறாங்க, அவருக்கு கொடுத்துறாதீங்க, இது எங்களுக்கு தான் அப்படின்னு திரும்பவும் வாதங்களை வைக்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியை போட்டு வச்சிருக்கிற நேரத்துல அந்த எடப்பாடியை தொடுகிற அளவுக்கு இந்த ரெய்டு நடந்துட்டு இருக்கு. இப்போ சம்பந்தின்னா பிஜேபி அரசு நினைச்சா அதுல எடப்பாடியும் சேர்க்க முடியும். எடப்பாடி பணம் தான் இங்க இருக்குன்னு சொல்ல முடியும். நிரூபிக்கிறலாம் அப்புறம் கதை. இப்படிதானே எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டாங்க, தினகரனை பிடிச்சு உள்ள போட்டாங்க. அந்த வழக்கு என்ன வழக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே புரியல. திகார்ல போய் 1 மாசத்துக்கு மேல இருந்தார்ல. அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா எடப்பாடி சேர்க்க முடியும் அந்த வழக்குல. அப்போ சேர்க்கிறாங்கன்னா அவன் நோக்கம் என்ன? எந்த விஷயத்தை வலியுறுத்துறதுக்கு அப்படி இது ஒரு காயினா வச்சுக்க போறாங்க, ஒரு கருவியா பயன்படுத்த போறாங்க தெரியாது நமக்கு. அதிமுக ஒற்றுமையா இருங்க, ஒன்னா இருக்கீங்களா இல்ல வழக்குல சேர்க்கவா, திரைக்கு பின்னாடி நடக்கலாம் தெரியாது நமக்கு. ஸோ கவனிக்க தகுந்த ரெய்டுன்னு இந்த ரெண்டையும் தான் சொல்லுவேன். கதிரானந்த் விஷயத்துல புதுசு இல்லை, ஏற்கனவே ரெய்டு நடந்தா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. மிக்க நன்றி. நன்றி.